ஹாய் மேம். இந்த கிளாஸில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, பேசிக்கான ஒரு ஃப்ளார் வரைஞ்சி வச்சுருக்கேன். எப்பவும் போல தான் இந்த இமேஜ் குரூப்பில் ஷேர் பண்ணியிருப்பேன். அதை ட்ரேசிங்கில் எடுத்துக்கோங்க. இதில் நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, இதில் வந்து இப்போ பிளெண்டிங்கில் மொத்தம் 4 டைப் பார்த்தோம்ல. இந்த இருக்க பிளெண்டிங், இந்த பிளெண்டிங்கில் பார்த்தா 4 டைப்பில் ஏதாவது ஒரு டைப் வச்சு இதை ஃபுல்லாகவே நான் பேசிக் ஃப்ளாராக கவர் பண்ண போகிறேன். எதுக்காக அப்படின்னா, நிறைய பேர் என்ன பண்ணுறீங்கன்னா, நம்ம பிளெண்டிங்கில் வந்து மொத்தம் 4 மெத்தட் சொல்லி கொடுத்துருக்கோமா, 4 மெத்தடையும் ஒரே நேரத்தில் யூஸ் பண்ணுறீங்க. அப்படி பண்ணக்கூடாது. இப்போ இந்த ஃப்ளாரில் பிளெண்டிங்கில் ஃபஸ்ட் டைப் எடுக்கிறீங்க அப்படின்னா, ஃபஸ்ட் டைப் வச்சு தான் அந்த ஃப்ளார் ஃபுல்லாக கவர் பண்ணணும். இந்த ஃப்ளாரில் இந்த பெட்டலில் ஒரு பிளெண்டிங், இந்த பெட்டலில் ஒரு பிளெண்டிங், அப்படி பண்ணக்கூடாது. மொத்தமாகவே சேர்த்து ஒரே பிளெண்டிங் மெத்தடில் தான் அதை கவர் பண்ணணும். பிளெண்டிங்கில் மொத்தம் 4 டைப்பில் ஹாஃப் சென்டரில் அப்படி சொல்லி கொடுத்தேன். இதில் நான் எப்படி பண்ண போகிறேன்னா, பாதி இந்த பக்கம் ஒரு கலர், இந்த பக்கம் ஒரு கலர் மட்டும் கொடுத்து பிளெண்ட் பண்ண போகிறேன். அது எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. இதுக்கு வந்து நான் 2 கலர் எடுத்திருக்கேன். என்னோடய மோஸ்ட் ஃபேவரட் வயலட் கலர் ஒன்று எடுத்திருக்கேன். இதுக்கு வந்து நீங்கள் எந்த கலர் வேணால் எடுத்துக்கலாம். ஏதாவது ஒரு டார்க் கலர் எடுத்துக்கணும். ஆனால் ஒயிட் வந்து கண்டிப்பாக இருக்கணும். இதுக்கு பதிலாக எந்த டார்க் கலர் வேணால் எடுத்துக்கோங்க. ஆனால் ஒயிட் வந்து கண்டிப்பாக இருக்கணும். இது 2 வச்சு இது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். எப்போவுமே நம்ம பண்ணுறதா ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவோம், வெட் பண்ணிடுவோம். கிளாத் அப்பெல்லாம் வந்து வெஸ்ட் பண்ணிக்கலாம். அப்போ தான் சொன்ன மாதிரியே தான் ஃப்ளாட் ப்ரஷில் ஸ்டார்டிங் நம்பர் எடுத்துக்கோங்க. இல்லை இதை விட நீங்கள் கொஞ்சம் பெரிய ப்ரஷ்ஷாக போடுறீங்க, இது நான் வந்து சின்னதாக காம்பேக்டாக போட்டிருக்கேன். இதை விட நீங்கள் பெரிய ஃப்ளாராக போடுறீங்க அப்படின்னா ஃப்ளாட் ப்ரஷில் நம்பர் 2 சைஸ் எடுத்துக்கோங்க. அதாவது ஃபஸ்ட்டு நம்பர் இல்லை, நம்பர் சொல்ல வரல, நான் மொத்தம் 3 சைஸ் சொல்லியிருப்பேன் ஃப்ளாட் ப்ரஷில். அதில் ஃபஸ்ட்டு இல்லாமல் செகண்ட் எடுத்துக்கோங்க. இது வந்து சின்னதாக போட்டிருக்கீங்க அப்படின்னா ஸ்டார்டிங் சைஸ் வந்து கரெக்டாக இருக்கும். பெருசாக போடுறீங்க அப்படின்னா ஸ்டார்டிங் இல்லாமல் அடுத்த சைஸ் எடுத்திங்கன்னா பர்ஃபெக்டாக இருக்கும். ஸோ எப்பவும் போல தான் நான் வந்து எடுத்துக்கிறேன். பெயிண்ட்லாம் எடுத்துகிட்டு உங்கள்கிட்ட சொல்கிறேன். ஓகே, பெயிண்ட் எல்லாத்தையுமே நான் எடுத்துக்கிட்டேன். இப்போ வந்து ஃபஸ்ட்டு ஃப்ளாரில் வந்து நான் எப்படி டிவைட் பண்ண போகிறேன் அப்படின்னா, இப்போ வந்து இந்த இடம் இருக்குது அப்படின்னா இங்கே வந்து பாதியாக டிவைட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு வந்து கிளாத்தை வெட் பண்ணிக்கோங்க. எப்பவும் போல் கிளாத்தை வெட் பண்ணி எடுத்துகிட்டு இங்கே வந்து சென்டரில் வந்து ஒரு லைன் மாதிரி போட்டு இந்த பக்கம் மட்டும் அந்த கலர் இருக்குல்ல, நான் எடுத்துருக்கு லாவெண்டர் கலர் ஆட் பண்ணிவிட்டு இந்த பக்கம் ஒயிட் ஆட் பண்ண போகிறேன். நான் 2 பட்டலுக்கு ஒரே இடத்துல செஞ்சுக்கிறேன். நான் சின்னதாக போட்டுக்கலாம் அப்படி செய்கிறேன். பெருசாக போட்டிங்கன்னா ட்ரை ஆயிரும். பெருசாக போடும்போது இப்படி பண்ணக்கூடாது. சின்னதாக போடும்போது ஒரே 2 நேரத்துக்கு எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு நல்லா ப்ரெஷ்ஷாக கழுவிட்டு தான் அடுத்து யூஸ் பண்ணணும். ஒயிட்டில் அப்படியே போட்டுறாதீங்க. இந்த பக்கம் வந்து ஒயிட் ஆட் பண்ணிக்கிறேன். இந்த பக்கம் ஒயிட் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். இப்போ நான் பண்ணும்போதே நீங்கள் கவனிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த பக்கம் லாவெண்டர் கலர் போட்டேன்னா அடுத்து இங்கே தான் போட்டேன். இங்கனக்குள்ளே போட்டால் ஒன்றாயிரும். இப்போ பிளண்டிங்கில் ஃபஸ்ட் மெத்தட் இருக்குல்ல, இங்கனக்குள்ளே இது 2 ஒன்றா ஜிக்ஜாக் பண்ணிவிட்டு இதை அப்படியே யூ ஷேப்பில் வந்து நான் பிளெண்ட் பண்ண போகிறேன். அவ்வளோதான். இது ரொம்ப சின்ன ஃப்ளாராக இருக்கனால காம்பேக்டாக அழகாக இருக்கும். நீங்கள் பெருசாக போடுறா இருந்தாலும் தாராளமாக போடலாம், ஒன்றும் தப்பு இல்லை. நடுவில் வந்து ஜிக்ஜாக் மட்டும் கொடுத்துட்டு ஒரு 2 to 4 minutes நல்லா பிளெண்ட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு தேவையானது கிடைக்கும். இல்லை இங்கேக்குள்ள ஒயிட் வந்து ரொம்ப கம்மியாக இருக்க மாதிரி இருக்குது அப்படின்னா ஒயிட்டில் ஒரு 2-3 டாட் மட்டும் வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம கரெக்டாக இருக்கும். ஃபஸ்ட்டு பண்ணி பார்க்கலாம், உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். இங்கே அதே மாதிரி தான் ஒரு சின்ன ஜிக்ஜாக் மாதிரி கொடுத்துட்டு இதை பிளெண்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுறேன். ரொம்ப அதுக்குன்னு வெளியே போகாமல் ஒரு அளவுக்கு தனியாக தெரியக்கூடாது. இப்போ உங்களுக்கு தெரியுதான், இங்கேக்குள்ள டார்க் கலர் இருக்குது, இங்கேக்குள்ள மட்டும் லைட்டாக ஒரு லைட் கலர் மாதிரி தெரியும், அந்த ஒயிட் தெரியும். இல்லை எனக்கு ரொம்ப தெரியாத மாதிரி இருக்குது அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா ஒயிட்டில் வந்து ஒரு 2-3 டாட் மட்டும் வச்சுட்டு திரும்ப அதுக்குள்ளே பிளெண்ட் பண்ணலாம், ஒன்றும் தப்பு இல்லை. ஆனால் அது இது எல்லாமே காய்கிறதுக்கு முன்னாடி தான் பண்ணணும், காஞ்சதுக்கப்புறம் பண்ணக்கூடாது. இங்கேக்குள்ளே வந்து எனக்கு ஒயிட் அவ்வளோவா தெரியல அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்னா ஆனால் மட்டும் லைட்டாக ஒயிட் வச்சுட்டு பண்ணும்போது நமக்கு பர்ஃபெக்டாக இருக்கும். அவ்வளோதான். இப்போ அதே மாதிரி தான் இப்போ நல்லா கவனிச்சுக்கோங்க. இங்கேக்குள்ளே தான் ஒயிட் போட்டிருக்கீங்கன்னா நெக்ஸ்ட் இங்கேக்குள்ளே லாவெண்டர் கலர் போட்டு இங்கே தான் ஒயிட் போடணும். அது எப்படி போடுறேன்றதை பாருங்கள். இப்போ அப்பா சொன்ன மாதிரியே தான் சென்டரில் ஒரு லைன் மாதிரி டிவைட் பண்ணிக்கிறேன். பண்ணிவிட்டு இங்கேக்குள்ளே அந்த லாவெண்டர் கலர் கொடுக்குறேன். ஓகேங்களா? இல்லாட்டி எல்லா பெட்டலும் ஒன்றா ஆன மாதிரி தெரியும். நெக்ஸ்ட்டு அங்கே வந்து ஒயிட்டு நல்லா ப்ரெஷ்ஷை கழுவிட்டு, இல்லாட்டி 2 ப்ரஷ் கூட எடுத்துக்கோங்க. ப்ரெஷ்ஷை கழுவ முடியாதுன்னு நினைக்கிற மாதிரி இருக்கீங்கன்னா 2 ப்ரஷ் கூட எடுத்துக்கோங்க. இப்போ உங்களுக்கு தெரியுதா, 2 நான் பாதியாக டிவைட் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா நடுவில் ஒரே பிளெண்டிங் மெத்தட் தான் யூஸ் பண்ணுறேன். அதாவது 2க்கும் பாதி போட்டு நடுவில் இந்த மாதிரி ஜிக்ஜாக் கொடுக்குற ஃபஸ்ட்டு பிளெண்டிங் மெத்தட் இருக்குல்ல, நான் அதான் யூஸ் பண்ணுறேன். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். ஸோ எல்லா பெட்டலுக்கும் ஒரே பிளெண்டிங் தான் யூஸ் பண்ணணும். இந்த பண்ணுறேன் பாருங்கள். இப்படி வளைச்சி திருப்பி இதில் கொண்டு வந்துட்டு திரும்பி வளைச்சி அந்த சைடு கொண்டு போகணும். அப்படி பண்ணும்போது அந்த ஓரத்தில் மட்டும் நமக்கு ஒயிட் இருக்க மாதிரி தெரியும். மிச்சம் எல்லா இடமும் வந்து நமக்கு நல்லா அந்த லாவெண்டர் கலர் இருக்கும். இதுக்கு அதே மாதிரி நம்ம அவுட்லைன் கொடுத்து எடுத்தோம் அப்படின்னா நமக்கான வேலை முடிஞ்சிருச்சு. ஒரு நிமிஷம் இருங்க, நான் சென்டரில் வந்து அது என்னென்னு கொடுத்து காட்டுறேன்.
சென்டரில் வந்து கிளிட்டர் கலர் இருக்கும். கிளிட்டர் வந்து ஃபெபிக்கல் பிராண்டில் தான் இருக்கும். ஸோ அது கொடுக்கலாம். இல்லை அப்படின்னா சென்டரில் வந்துட்டு நான் எல்லோ கலர் இருக்குல்ல, அந்த கிளிட்டர் ஷேடுக்கு தான் நமக்கு வேணும். ஸோ அந்த எல்லோ கலரில் ரவுண்ட் பேஸில் ஸ்டார்டிங் நம்பர் தான் எடுத்திருக்கேன். எடுத்துகிட்டு ஃபஸ்ட்டு எப்பவும் போல தான் இது மாதிரி இடத்துக்குலாம் ஃபஸ்ட்டு வந்து அவுட்லைன் கொடுங்க. அவுட்லைன் கொடுத்துட்டு நெக்ஸ்ட் ஒர்க் பண்ணுங்கள். இந்த மாதிரி ஓவராலாக கொடுத்துட்டு சென்டரில் கொடுக்கும்போது வெட் பண்ணாதீங்க. ஏன் அப்படி சொல்கிறேன்னா, நம்ம வெட் பண்ணுறது எதுக்கு அப்படின்னா அந்த கலர் வந்து நல்லா எலாங்கேட் ஆகி போகிறதுக்கு தான். இந்த மாதிரி சென்டர் இடத்துல நம்ம வெட் பண்ணி கொடுக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா ரொம்ப ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிக்கும். இந்த மாதிரி சின்ன ஸ்பேஸ்க்கு வந்து சென்டரில் கொடுக்கும்போது வந்துட்டு நம்ம வெட் பண்ண வேணாம். வெட் பண்ணாமல் கொடுத்தாலே அது பர்ஃபெக்டாக கரெக்டாக இருக்கும். அவ்வளோதான். இது நல்லா காஞ்ச பிறகு க்ரீனில் கூட லேசாக வந்து ஒரு டாட் வைக்கலாம், இல்லாட்டி அப்படியே இருக்கட்டும். இது வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த கலர் காம்பினேஷன் பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும். அதே மாதிரி ஒரே மாதிரி இருக்கக்கூடாது. நல்லா தெரிஞ்சுக்கோங்க, ஃபேப்ரிக் பெயிண்டிங்னா என்ன அப்படின்னா ஒரே மாதிரி இருக்கக்கூடாது. இப்போ உங்களுக்கு இது பார்த்தாலே தெரியும், ஒரு இடத்துல டார்க்காக இருக்குது, ஒரு இடத்துல லேஸாக இருக்கும். ஆனால் பிளெண்டிங்கில் ஒரே மெத்தட் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். இதில் போயிட்டு நீங்கள் ஒரு ஃப்ளார்லேயே நிறைய மெத்தட் யூஸ் பண்ணக்கூடாது. இந்த மாதிரி நான் யூஸ் பண்ண மெத்தட் இல்லை, வேறு ஏதாவது மெத்தட் கூட சென்டரில் மட்டும் ஒயிட் கொடுத்து ரெண்டு பக்கமே வந்து இந்த கலர் இருக்குல்ல, இந்த லாவெண்டர் கலர் கொடுக்குற ஒரு மெத்தட், எந்த மெத்தட்னாலும் எனக்கு ஒரே மெத்தட் இந்த மாதிரி ஃப்ளார் மேக் பண்ணி ஃபோட்டோ எடுத்து அனுப்புங்க. இதோட இமேஜையும் நான் குரூப்பில் ஷேர் பண்ணியிருக்கேன். டவுன்லோட் பண்ணிவிட்டு எடுத்து ஃபோட்டோ எடுத்து போட்டு விடுங்க. பாய்.